ஒரே ஒரு இடத்துல மட்டும் நாங்க சண்டை போடுவோம். இந்த இடம் டாஸ்மார்க் கடையில. அதுவும் எப்படி தெரியுமா சண்டை போடுவோம்? எப்படி? சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பத்திரிக்கை, சரக்கு ஊத்திட்டு. ஆமா. அந்த சிஎஸ்ன்னு ஏன் சொல்றாங்க? இல்ல ஃப்ரெண்டுகளா உட்கார்ந்து குடிப்பீங்க. அதுக்காகத்தாமா சிஎஸ்ன்னு சொல்றாங்க. தெரியலையே. தெரிஞ்சுக்கோ. சிஎஸ்ன்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? அப்படி சிஎஸ்ன்னு சொல்லும் போது சரக்கலவை பாக்குறது என்ன, நம்மளுக்கு 2 ounce ஊத்தி இருக்கா, இவனுக்கு 4 ounce ஊத்தி இருக்கானே, அந்த 1 ounceக்கு சண்டை வருமே தவிர மித்த எங்கேயாவது ஆம்பளை சண்டை போட்டு பாத்திருக்கியா? இல்லையே, கிடையாது. அந்த வகையில நாங்க ரொம்ப கெட்டிக்காரான ஆளு. ஆனா நீங்க அப்படி கிடையாது. இப்ப புதுசா ஒரு வேலை, அது என்ன வேலை? 100 நாள் வேலை. அடேங்க, அப்ப அந்த வேலைக்கு போகும்போது எப்படி ஒரு செட்டப்போட கிளம்புறீங்க? பரமபதம், தாயக்கட்ட, பேன் சிப்பு, சினுக்கடி எல்லாத்தையும் கொண்டு போறோம். எதுக்கு மாமா 100 நாள் வேலைக்கு உட்காந்து அங்க என்ன வேலையா பார்க்க போறாங்க? கண்டை ஊண்டி வைக்க சொன்னாங்க, ஒரு கண்டை கூட ஊண்டி வைக்கலையா? உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டே ஊர் புறணிய பூரா அங்க உட்காந்து பேசுறேன். என்னடி இருளாயி மண்டையில இவ்வளவு பெரிய பேனா இருக்கு, உனக்கு தெரியுமா? ராமாய் வீட்டுல ராத்திரி 1 மணியானா எவனும் ஒருத்தன் வரா நம்மளடி. எவனே தெரியல, எனக்கு என்னமோ அந்த கறிக்காரக்காரனாத்தான் இருக்கும் போல இருக்கு. இப்படி ஊர் புறணிய பூரா பேசுறது நீங்க. எங்கேயாவது ஆம்பளை பேசி நீ பாத்திருக்கியா? இந்த ஊரு பொறணி நாங்க பேசுறோம். நாங்களாவது அந்த வேலைக்கு போய் பொறணி பேசினாலும் காலையில அட்டையை போடுறோம், மறுபடியும் சாயந்தரம் வேலைக்கு காட்டுக்கு போறோம், வேலைக்கு வரோம். இமிசா பிடிச்ச ஆளை கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ற? என்ன பண்ற? எங்க நிழல் கூட கிடக்குற, அங்கே படுத்து கிடக்குற, பொழுது வரையிற தெரியது கூட இல்லாம 8 மணி வரலும் தூங்குற. நாங்க தான் உழைக்கிறோம், நாங்க தான் சம்பாதிக்கிறோம், நாங்க தான் சோறு முத கூட நாங்க தான் ஆக்கி போடுறோம். நீ என்ன வேலைக்கு போற? நீங்க தான் உழைக்கிறீங்க, நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. ஆமா, சரி இருந்துட்டு போகுது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறீங்க. என்ன வியாபாரம்? எங்க சொல்றீங்க? ஏன் வியாபாரத்தை சும்மா சொல்லியா? நீ வியாபாரம் பார்த்தேன். இப்ப அது எல்லாம் போச்சியா. நொங்கு வியாபாரம் பார்த்தேன், அதுவும் போச்சு. மாம்பழம் வியாபாரம் பார்த்தேன், அதுவும் லட்சம் நட்டமா போச்சு. எல்லாமே போச்சா? எல்லாமே போச்சு. அதனால இப்ப இழந்த பழ வியாபாரம் பார்க்கலான்னு வந்து கடைசியில இளநீ போய் கடைசியில இழந்த பழ சீசிக்கு வந்துருச்சா? இல்லையா? இல்ல வியாபாரத்தை சொல்ல. வியாபாரம் உங்க வியாபாரம் இழந்த பழ வியாபாரம். ஆமா, நம்ம வியாபாரம்லாம் கிடையாது. என்ன சொல்றீங்க? ஐ அம் மியூசிஷியன். மியூசிஷியனா மேஜிக் எல்லாம் காட்டுறவன். மேஜிக் காரங்களா? பங்காளிகளும் சேர்ந்து திருவிழா நடத்துறாங்க. நம்ம ஊர் திருவிழாவுக்கு மேஜிக் வந்து பண்ணுங்க தம்பின்னு ஊர்ல சொன்னாங்க. அப்படியா? அதனால மேஜிக் எல்லாம் பண்றதுக்காக வந்தேன். அந்த வேகத்துல தெரியாம அடிச்சு விட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப ஊர்ல மேஜிக் பண்ணணும். மேஜிக் பண்ண என் வேலையை பாக்குறீங்களா? பாப்பா தம்பி யாரோ ஒரு வாங்கப்பா, சும்மா வாங்க. வாங்கயா மாமா, நான் வரவா? வேணாப்பா, நீ பிள்ளைய சென்னையாக்கி விடுவேன். நீ அதுக்கு மேல மூத்திரத்தை குடிச்சிட்டு ஓடிடுவேன். பாப்பா இன்னைக்கு தான் நம்ம ஊர்ல கூப்பிட்ட உடனே வந்திருக்காங்க. போற ஊர்ல பூரா கத்தி சோற கை தட்டுங்க தம்பிக்கு. இங்க வாங்க, மைக்கிட்ட வாங்க, பயப்படாம நிக்கணும். தம்பியுடைய பண்பாடை பார்த்தீங்களா? இந்த மேடைக்கு ஏறும் பொழுது செருப்பு அங்கே கழட்டி போட்டு மேடைக்கு ஏறுறேன் பாருங்க. அப்போ எவ்வளோ மரியாதை பாருங்க. அந்த நாகரிகம் நல்லா வளர்த்துருக்காங்க அப்பா அம்மா. என்னடா அரிக்குதாங்க?